No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 26 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக மிக கடினமாகவும் சிக்கலாகவும் யாராலையும் அறுதிட்டு கூற முடியாத மாதிரியும் இருக்கும். விஜய் எந்த தொகுதியில் நிற்பார்? விஜய் நிற்பாரா தேர்தலில்? சில பேர் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. விஜய் கட்சியில இருக்கிறவங்க இல்ல விஜயை சுத்தி இருக்கிறவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க. விஜய் சிஎம் ஆகணும், கண்டிப்பா நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா சிஎம் ஆக முடியாது. துணை முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கு அதிமுக அணியில போய் சேர்ந்துடும். அந்த அணியில் சேர்ந்தா ஏற்கனவே அங்க அதிமுக பாஜக அப்படின்னு 2 பலமான கட்சிகள் இருக்கு. விஜய் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் போய் சேரும்போது அந்த கூட்டணி உறுதியாக ஜெயிக்கும். இப்போதைக்கு விஜய் கூட்டணி முடிவை எடுத்துட்டா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சரோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு 2-3 போர்ட்போலியோ மினிஸ்டர்ஸோ கட்டாயம் இருக்குன்றத உறுதிப்படுத்திக்க முடியும். அப்படியா? அது உறுதி. நீங்க விஜய் அதிமுக கூட சேர்ந்தால் அந்த அணி உறுதியா ஜெயிக்கும். விஜய் தனித்தே நின்றால் திமுகவை வீழ்த்த முடியுமா? தனித்தே நின்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்துவார். அதாவது திமுகன்ற படகுல ஒரு ஓட்டையை போடுவார். திமுக அந்த படகையே கவுத்து விட்டுருவாரா அப்படின்னா அந்த அளவுக்கு பலமா அது இருக்குமான்றது தெரியாது. அண்ணாமலை ஃபேக்டர்ன்றது உங்க பார்வையில் சார்? அண்ணாமலை ஒரு பலம்ங்க. பாஜகவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சியதுல அண்ணாமலையோட ரோல் மிகப்பெரிய ரோல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளோ பேர் பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன ரோல் பண்ண போறாங்க? அவங்க எல்லாம் எப்படி சரி கட்ட போறாங்கன்னே தெரியல. இவங்கெல்லாம் எங்கேயாவது போய் கரை சேருவாங்க, தனியா நிக்க மாட்டாங்க, தனியாக களத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் ஒரு அணி மாதிரி நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்றாங்க. அது இவங்கெல்லாம் தனி, இவங்கெல்லாம் அணி இல்ல. அணி இல்ல. முன்னாடி இருந்த பாஜக இப்ப இல்ல. முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை. அது நீர்த்து போச்சு. தமிழ்நாட்டில் இப்போ எல்லா கிராமங்கள்லையும் பாஜக உறுப்பினர் யாராவது இருக்காங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பார்த்திபன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பார்த்திபன் சார். வணக்கம் மகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். இப்போ எப்படி உங்களுடைய சர்வே, உங்களுடைய கணிப்புகள் எப்படி போயிட்டு இருக்குது 26 தேர்தலை ஒட்டி? அப்பப்போ மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறீங்களா இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறீங்களா? எப்படி நடந்துட்டு இருக்குது? நாங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் வேலை செய்கிறோம், சரி, கட்சிகளுக்கு வேலை செய்யாமல். இப்போ நீங்கள் இருந்தாலும் பொதுவான ஒரு சர்வே எடுத்துட்டு தானே நீங்கள் பிச் பண்ண முடியும். இல்லை, நம்ம ஒரு மதுரையில் ஒரு நண்பருக்கு வேலை செய்கிறோம், ஒரு வேட்பாளருக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா அவருடைய தொகுதி நிலவரம் என்ன அப்படின்றத வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி வேலைகளை ஆரம்பிக்கிறோம். இந்த சர்வேன்றது இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வாரத்துடைய மனநிலை. ஓகே. அதுக்கப்புறம் அது 1 மாசத்துல 2 மாசத்துல அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அது வானிலை மாதிரி தான், அது மாறிக்கிட்டே. எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அது ரிசல்ட்? அது ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்க்ளூஷன் வரணும். மனநிலைக்கு ஏற்றபடி நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அதுக்காக தொடர்ந்து சர்வே எடுத்துகிட்டே இருந்தால் எப்போ வேலை செய்கிறது? அதனால் குறைந்தபட்சம் 3 முறையாவது ஒரு வேட்பாளருக்காக நம்ம சர்வே பண்ணுவோம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை, வேலையை ஆரம்பித்து ஒரு மாதம் 2 மாதம் இடைவெளியில் ஒரு முறை, எலெக்ஷனுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு முறை. 26 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக மிக கடினமாகவும் சிக்கலாகவும் யாராலையும் அறுதிட்டு கூற முடியாத மாதிரியும் இருக்கும். ஒரு கிளியர் ரிசல்ட்டே வராதுன்றீங்களா? எப்படி? கிரவுண்டே கிளியராக இருக்காது. யாருக்கு எங்கே முன்னிலை, யார் ஜெயிப்பாங்க, யார் தோற்று போவாங்க அப்படின்றத சில தேர்தல்கள் நம்ம உறுதியாக சொல்ல முடியும், சில தேர்தல்களில் உறுதியாக சொல்ல முடியாது. இது அந்த மாதிரி ரொம்ப அதாவது நாட்கள் ஆக ஆக சில இடங்களில் தெளிவு கிடைக்கும். வரப்போகிற தேர்தல் நாள் அதிகமாக குழப்பங்கள் தான் அதிகமாகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இப்போ எந்த கூட்டணி, எந்த கட்சிக்கு அதிக ப்ளஸ் இருக்குது, எந்த பாசிட்டிவான ஒரு வைபோட அவங்க பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. திமுக கூட்டணி, திமுக இல்லை. அது ஏன் பிரித்து சொல்றீங்க? திமுக கூட்டணி வலுவாக இருக்கு.
அதிமுக சைடில் வலுவான கூட்டணி இப்போ வரைக்கும் அமையலை. ம். ஆனால் திமுக சந்தோஷமா இருக்கா அப்படின்னா திமுக சந்தோஷமா இல்லை. திமுக அச்சத்தோடும் படபடப்போடும் பதட்டத்தோடும் தான் இருக்குது. ஏன்னா திமுக வலுவாக இல்லை, திமுக அணிதான் வலுவாக இருக்குது. அது பிரித்து சொல்ல முடியுமா, என்ன காரணம்? திமுக ஆட்சியில் இருக்கு. ஆ. ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே மக்களுக்கு எப்போவுமே அதிருப்தி வர்றது சகஜமான வழக்கமான ஒன்று தான். இந்த முறையும் திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு அதிருப்தி நிறையவே இருக்குது. மக்கள் அப்படின்னா அவங்க நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வேறு வேறு கேட்டகரி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், விவசாயிகள், படிக்கிற பசங்க, பெண்கள், இப்படி கேட்டகரியாக பிரிச்சிங்கன்னா அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையுமே திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஓகே. இப்போ விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மற்றவங்க தான் பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துறாங்க, தூய்மை பணியாளருக்கு மட்டும் தாங்க பிரச்சனை, ஆனால் மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்குமே திமுக மேல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் காமன் ஜனங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு மேல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. சட்டம் ஒழுங்கு பயமா இருக்கு, டெய்லி ஒரு கொலை நடக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த நிமிஷம் கூட திமுக பிரமுகர் ஒருத்தரை சுட்டுக்கொலை அப்படின்னு சேலம் பக்கத்துல ஒரு செய்தி வரும். சுட்டுக்கொலைன்றது வழக்கமான கொலை மாதிரி இல்லை, சட்டம் ஒழுங்கு மாதிரி இல்லை. அருவாளில் வெட்டுறது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது நம்ம தமிழ்நாட்டிலலாம் நம்ம கேள்விப்பட்டது. இது ஏதோ நாட்டு துப்பாக்கியில் சுட்டதா சொல்கிறாங்க, அது விசாரணையில் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கைமீறி போகிறது, ஒரு அமைதி பூங்கா தமிழ்நாடு நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெருமைக்கே ஆபத்து வரா மாதிரியான ஸ்டேட்டை நோக்கி போகிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஓ, இது பெரிய மைனஸாக இருக்குது. இது பெரிய ஆனா இது வந்து கூட்டணின்னு வரும்போது ப்ளஸ்ஸை கொடுத்துருது அவங்களுக்கு. அரசியல்ன்றது, எலெக்ஷன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்ங்க. ஒரு எக்ஸாமில் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? 35 மார்க் வாங்கினா பாஸ் வச்சுங்களேன். நீங்கள் பாஸ் ஆவீங்களா ஃபெயில் ஆவீங்கன்னா, நான் வந்து 5 மார்க் கேள்வியெல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன், மல்டிபிள் சாய்ஸை விட்டேன், இந்த படத்தை ஒழுங்காக வரைஞ்சி, இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்படித்தான் நம்ம வந்து இதை டீகோட் பண்ணி பேசுகிறோம். அப்போ திமுக அணியாக போகும்போது அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா ஆஸ் ஆன் டேட்டுக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே. அதுக்குள்ளே நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது திமுக வலுவிழந்து இருக்கிறது, கடுமையான அதிருப்தியை சந்திச்சிருக்கு, அரசு மேலேயே அதிருப்தி இருக்கு, அவங்க உள்ளூர் எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, எம்எல்ஏ மேலேயும் அதிருப்தி இருக்கு. ஓகே. அப்போ இப்போ நீங்கள் எம்எல்ஏ மேலே மட்டும் அதிருப்தி இருக்கு, அரசு மேலே அதிருப்தி இல்லைன்னா அது கொஞ்சம் ஈஸி. எம்எல்ஏவை மாற்றிடலாம், இவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் மேலே சீட்டு கொடுத்தா, ஆமாம் அவங்க அவர் சரியா பண்ணல, தலைமை வந்து கரெக்டாக நோட் பண்ணி அவர் தூக்கிட்டு வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து கேண்டிடேட் மேலேயும் அதிருப்தி இருக்கு, கட்சி மேலேயும் அதிருப்தி. அந்த மாதிரி எத்தனை எம்எல்ஏக்கள் மேலே அதிருப்தி இது அதிகமாக இருக்குது, அந்த பின்னடைவை சந்தித்திருக்காங்க திமுகவினுடைய எம்எல்ஏக்கள்? பெரும்பாலான எம்எல்ஏக்கள் யாராவது ஒருத்தர் 2 பேரை மட்டும்தான் நம்ம வந்து நீங்கள் இப்படி கேட்க முடியாது. யார் மேலே அதிருப்தி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 பேரை இவங்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதிருப்தி அப்படின்றது தான் வந்து பெரும்பாலுமா இருக்குது. ஆனால் அங்கே எல்லாம் முகம் தெரிந்த காலங்காலமாக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஒரு பெரிய லாபி இருக்குல்ல, அதை வந்து குறுநல் மன்னர்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட சிலர் பயன்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் அதை அந்த அறுவடை பண்ணிடுவாங்கல்ல, கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க, அந்த எம்எல்ஏவை சரி கட்டி கொண்டு வந்துருவாங்கல்ல எல்லாத்தையும். இது வந்து விஜய் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் உள்ளே வராத போது என்ன நடக்கும்ன்றதை நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம். இப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் உள்ளே வரும்போது என்ன நடக்கும்ன்றது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போதான் முதல் முறையாக பார்க்க போகிறோம். அதனால தான் இது குழப்பமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். விஜய் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அது எல்லா பக்கமும் பாதிப்பு இருக்கும். ஆமா, அது திமுகவுக்கு பாதிப்புன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க? விஜய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே சில பேட்டிகளை சொன்னது போல, ஒரு ஜாதி கட்சி இல்லை. அது விஜயுடைய கட்சி ஒரு பகுதியில் மட்டுமே செல்வாக்கு வாய்ந்த கட்சி இல்லை. இப்போ பாமக எடுத்தால் வட மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கு. பாமக அலையன்ஸில் இல்லைன்றதுனால தென் மாவட்டங்களில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. தென் மாவட்டங்களில் சில கட்சிகள் இருக்கும், ஜாதி ரீதியாக சில கட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதிக்குன்னு ஒரு கட்சி. அவங்களுக்கு இப்போ ஏசி சண்முகம் இருக்கார், அவர் கட்சி நடத்துறாருன்னா அவர் ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. திரும்ப ஒரு கட்சி நடத்துறாரு அப்படின்னா விசிக்கு அவங்க தலித்துகளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்படி இது வந்து ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற பார்ட்டி இல்லை. நம்ம கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கடைசியில் கன்னியாகுமரி வரைக்கும் 234 தொகுதியிலும் விஜய்க்கு ஆதரவு இருக்குது. எல்லா தொகுதியிலையும் ஓட்டு இருக்கு. இல்லை சார், அதை அறுவடை பண்ணுறதுக்கான பலம் இருக்கா அவங்க கிட்ட? அதுதான், அதாவது சில பேர் வந்து விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. விஜய் கட்சியில் இருக்கிறவங்க இல்லை விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே இல்லை, யதார்த்தன்றது நடுவில் இருக்குது. நீங்கள் விஜயை வந்து அவர்லாம் ஒரு ஆள் இல்லைங்க அப்படின்னு புறந்தள்ளிட்டு போக முடியாது. சரி, முன்னாடி திமுக ஆரம்பத்தில் அதை தான் பண்ணுச்சு. விஜயை பற்றி கேள்வி கேட்டால் அதெல்லாம் அவர் நான் விளையாட்டு செய்தி பார்க்குறது இல்லைங்க, சினிமா செய்தி பார்க்குறது இல்லைன்னு உதயநிதி சொல்லுவார். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக உருவாயிட்டார். விஜய் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் கருத்து சொன்னாலும் சொல்லனாலும் அது மீடியா முழுக்க போது, மக்கள் மத்தியில் பேசப்படுது, அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
தமிழ்நாடு முழுக்க அவங்க இருக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு வரவேற்பு விஜய்க்கு இருக்கு. இது அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற பதில். இல்ல சார், அது ஓவர் எஸ்டிமேட் பண்றதுன்னா அதெல்லாம் இருக்கு. அதனாலேயே நாங்க தனியா நின்று நாங்க வந்து சிஎம் ஆயிடுவோம், நாங்க வந்து ஒரு 100 எம்எல்ஏ ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது வந்து பகல் கனவு. அது ஓவர் எஸ்டிமேட் பண்றது. எப்பவுமே நம்ம பலமே தெரியாம இருக்கிறது ஆபத்து, நம்ம பலத்தை வந்து நம்மளே மிகையா நினைச்சுக்கிறதும் ஆபத்து. விஜய் தனித்து பயணித்தால் அது பெரிய பலன் கொடுக்குமா, அல்லது கூட்டணியோடு சேர்ந்தால் அது வந்து அது அவருடைய அரசியலுக்கான ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கான வழிவகுக்குமா? எதை நோக்கி எந்த கோலுக்காக நம்ம நிற்கிறோன்றது முக்கியம். விஜய் வந்து சிஎம் ஆகணும், கண்டிப்பாக நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் சிஎம் ஆக முடியாது. துணை முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கு அதிமுக அணியில் போய் சேர்ந்துக்கணும். அந்த அணியில் சேர்ந்தா ஏற்கனவே அங்கே அதிமுக, பாஜக அப்படின்னு 2 பலமான கட்சிகள் இருக்கு. விஜய் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் போய் சேரும்போது அந்த கூட்டணி உறுதியாக ஜெயிக்கும். அப்போ சேர்றதுக்கு நீங்கள் வேணா ஒரு டிமாண்ட் வைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சிஎம் ஆகுன்னு டிமாண்ட் வைக்க முடியாது. அப்படி டிமாண்ட் வச்சா அந்த கூட்டணி அமையாது, எடப்பாடி சேர்க்கவே மாட்டார். அது வந்து அப்படி இப்போ விஜய் சிஎம் ஆகிறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் அதிமுக காரங்க பிரச்சாரம் பண்ண முடியுமா? அது வந்து 50 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, அது எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு காங்கிரஸ் ஒருத்தர் சிஎம் ஆகுங்கன்னு திமுகவை பிரச்சாரம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் அது. அதனால அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு டிமாண்டு. பொருந்தக்கூடிய டிமாண்ட் என்ன? பவன் கல்யாண் மாதிரி நான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக டெப்டி சிஎம் கொடுங்க. இல்லை அவர் டெப்டி சிஎம் ஆகணும்னு ஆசைப்படல, எனக்கு என் தகுதிக்கு அது குறைவு நினைச்சாருன்னா அவர் கட்சியில் யாரையோ டெப்டி சிஎம் ஆகட்டும், எங்கள் கட்சிக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுங்க, ஒரு 3 அமைச்சர் கொடுங்க, 4 அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு டிமாண்ட் வச்சு போய் அதை சேர்ந்தாருன்னா அந்த அணி திமுகவுக்கு பிணியாக இருக்கும். அதாவது அணி சேர்ந்தா, கூட்டணி சேர்ந்தா தனித்தே நின்னா ஆட்சி அமைக்க முடியும். தனித்தே நின்னா இருக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்க இல்ல, நான் இப்படி சொல்றேன் சார். தனித்து நின்னார் அப்படின்னா அவர் சில உதிரி எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியும். டபுள் டிஜிட்ல கூட அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது ரொம்ப சந்தேகம் தான். விஜய் ஜெயிப்பார். விஜய் நிறுத்துற கேண்டிடேட்ஸ் யார் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கோ அதுல விஜய்ன்ற லேபிள் ஆட் ஆகும்போது அவங்க ஜெயிப்பாங்க. ஊர் பேரே தெரியாத எங்க ரசிகர் மன்றத்தில் இருக்காரு, இவர் ஆட்டோ ஓட்டுநர், இவர் வந்து காய்கறி கடை வச்சிருக்காரு, இவர் மளிகை கடை வச்சிருக்காரு, அதனால இவருக்கு வந்து நான் இது கொடுத்தேன் அப்படின்னு நீங்க ஒரு யாரோ ஒரு ரமேஷ்கோ சுரேஷ்கோ கொடுத்தீங்கன்னா அவர் உறுதியாக ஜெயிக்க மாட்டார். ஏன்னா எலெக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய கேம். ஆமாம், அதை ஜெயிக்கணுன்றது ஒரு பெரிய சவால். அது ஆமாம், அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிக்க முடியும். நீட் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியல. இப்போ இவ்வளோ பேர் அதை நீங்கள் ஒழுங்காக படித்து நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆவீங்க. இது இவ்வளோ பேர் உங்களுக்காக எழுதணும், அவங்கெல்லாம் ஓட்டு போடணும். நம்ம 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க ஒரு தொகுதியில், தோராயமாக ஒரு 1.5 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 1.5 லட்சத்துக்கு குறைஞ்சபட்சம் அவர் 60,000-70,000 ஓட்டு வாங்கணும். ஓகே, மிச்சம் ஸ்பிளிட் ஆகி போகும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து 20,000 ஓட்டு வாங்குவார், 30,000 ஓட்டு வாங்க. விஜயுடைய ஆதரவாளர் அவர் விஜயே நிற்கதா நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட அதிகபட்சம் 20,000-25,000 ஓட்டு வருவாங்க. எப்படி 60,000 ஓட்டு வரும்? வராது. இன்னொன்று, அந்த தொகுதியிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி காலங்காலமாக வேலை செய்யக்கூடிய திமுக அதிமுக ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பகை தானே. ஆமாம், அவங்க எப்படி உங்களை ஜெயிக்க விடுவாங்க? ஓகே, அவங்களுக்குள்ள செட்டிங் போட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஜெயிச்சுப்பாங்களே. ஒரு தொகுதிக்கு அப்போ விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு உங்களுடைய அனுமானம், ஒரு தொகுதிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கலாம்? எங்கள் கணக்குப்படி, நாங்கள் எடுக்கிற சர்வே படிலாம் விஜய்க்கு வந்து 20-25% ஓட்டு வந்து வருது. 25% ஆதரவு இருக்குது, 20-25% ஆதரவு இருக்குது. ஆனால் இந்த ஆதரவு போலிங் அன்னைக்கு இருக்குமானா இருக்காது. இது வந்து சரிஞ்சு. இப்போ நாங்கள் போய் கிரவுண்டில் கேட்கும்போது நான் விஜய் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறான்னா அங்கே திமுகவில் யார் நிற்க போகிறாங்க, அதிமுகவில் யார் நிற்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாத போது சொல்கிறாங்க. நாளைக்கு அங்கே நிற்கும் போது அவர் இவங்களோட சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை அவர் மூலமாக இவங்க பயனடைஞ்சிருக்கலாம், இல்லை அவரே வீட்டுக்கு வந்து 2,000 ரூபாவோ 5,000 ரூபாய் கொடுத்துட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் மாறும். அப்போ இந்த 25ன்றது சறுக்கும், ஏறாது. ஓகே, அப்படி சறுக்கி 15க்கு கீழே வரலாம். என்னுடைய கணிப்புப்படி கடைசியில் 10-15% வந்து நிற்கும். 15%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ விஜய்க்கு வந்து இப்போ ஒரு அனுமானமாக ஒரு பார்வையை வச்சால் கூட, ஆனாலும் அது குறையதான் வாய்ப்பு அதிகம் தனித்து நின்னா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு விஜய் கூட்டணி முடிவை எடுத்துட்டா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சரோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸோ கட்டாயம் இருக்குன்றத உறுதிப்படுத்திக்க முடியும். அப்படியா? அது உறுதி. நீங்கள் விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்தால் அந்த அணி உறுதியாக ஜெயிக்கும். அந்த அணி ஜெயிச்சிடும். விஜய் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடும் சார் அந்த அணி அப்படின்றீங்க? உறுதியாக ஜெயிச்சிடும். அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாட்டிலையோ ஒரு அவங்களுடைய மூவோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதேனும் செய்திகள் தெரியுதா? உங்களுக்கு தோற்றங்கள் தெரியும்? திரைமறைவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்க. கூட்டணி பேசுகிறாங்க, எல்லா பக்கமும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உறுதியாகாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம நவம்பர் மாத இறுதியில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஏர்லி, இன்னும் 6 மாதம் இருக்குது. இதுவே ஏர்லியர் தான்.
இதெல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் உறுதியாகும். நீங்கள் பீகார் எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, கூட்டணிலாம் எப்போ உறுதியாச்சு? எல்லாம் கடைசி நிமிஷம். நீங்கள் வந்து வேட்பாளர் லிஸ்ட் எப்படி விட்டாங்க காங்கிரஸ்? கடைசி நிமிஷம் வரைக்கும் சிஎம் கேண்டிடேட் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தானே அவங்களோட தோல்விக்கு காரணமாகுது. சரி, அதனால் இப்போ நீங்கள் அவங்க பாருங்க, அவர் சிராக் பாஸ்வானை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க. ஆமாம், அவரால் போன முறை பாதிப்பு இருந்து அந்த பாதிப்பு வேணாம், அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க. அப்போ அவரை கூப்பிட்டு ஒரு 29 சீட்டு கொடுக்குறாங்க, 19 சீட்டு ஜெயிக்கிறாரு. அங்கே ரிபல் கேண்டிடேட்ஸே கிடையாது சார். என்டிஏ அலையன்ஸ்க்கு ரிபல்லே கிடையாது. யாராவது ஒருத்தர் தனியாக இவங்களை வீழ்த்தணும்னு போய் நிற்கவே இல்லை. அப்போ கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் அது. இப்போ தமிழ்நாடு பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலையும் அந்த முயற்சிகளை செய்வாங்க. அந்த அழுத்தத்தை தாண்டி விஜய் தனியாக நிற்பாரா அப்படின்னா அது தெரியாது. ஏன்னா விஜய் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியல் ரீதியாக வரக்கூடிய அழுத்தங்கள் வந்து கடுமையான அழுத்தமாக இருக்கும். அதை தாங்கணும்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே அந்த அழுத்தங்கள் தாங்க முடியாமல் தான் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அப்போ விஜய் எந்த அளவுக்கு அதை தாக்கு பிடிப்பாரு, எந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆவாருன்றது நமக்கு தெரியாது. விஜய் தனித்தே நின்றால் திமுகவை வீழ்த்த முடியுமா? தனித்தே நின்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்துவார். அதாவது திமுகன்ற படகுல ஒரு ஓட்டையை போடுவார். அந்த படகையே கவுத்து விட்டுருவாரா அப்படின்னா அந்த அளவுக்கு பலமா அது இருக்குமான்றது தெரியாது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேலே வரணும்ல. திமுகவுக்கு அது சேதாரம். அப்போ அதிமுக அணிக்கு என்டிஏ அணிக்கு அது பலமா இருக்குமோ? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுதான் சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி எல்லாம் பிரியும், ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க. சரி, அவர் உறுதியா ஒரு சின்ன பலம் இருக்கிற ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, அது அந்த கேண்டிடேட்டை பொறுத்தது. ஓகே, இப்போ நீங்க ஒருவேளை அமமுக தனியா போது வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அமமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னா அவர் இப்போ எந்த அணியுமே இல்லை அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உறுதியா இவங்க தோத்தா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ராக்சர்டு மேண்டேட்டா மாறிடும். யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. நீங்க 2024 தேர்தல் எடுத்துக்கோங்க, நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். அப்போ நானும் சில பேட்டி கொடுத்தேன், நாங்கள் சில சர்வேலாம் பண்ணோம். அந்த சர்வேல அந்த பேட்டி இப்போ எடுத்து பார்த்தாலும் தெரியும். அதில் என்ன இருந்துச்சு 4 மாதத்துக்கு முன்னாடி நிலைமைன்னா 40 தொகுதியில் 25 தொகுதியில் திமுக உறுதியாக ஜெயிச்சிடும். 10 தொகுதியில் அதிமுகவுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, அதாவது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, திமுகவோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. 5 தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல, அவ்வளோ டஃப்பாக இருக்குது, நாளுக்கு நாள் மாறுது. இதுதான் யதார்த்தமாக இருந்தது, கிரவுண்டாக அப்படி தான் இருந்தது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த 25 தொகுதி இப்போ மிச்சம் 15 தொகுதியில் பிரச்சனையா, இங்கே 15 தொகுதியிலே இவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு ஒன்று ஒன்றா குறைக்கிறாங்க. ரிசல்ட் என்னாச்சு? அவங்க 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. நீங்கள் திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நயினார் நிற்கிறார், நயினார் உறுதியாக ஜெயிப்பார் அப்படின்னா எங்கள் சர்வேலெல்லாம் வந்த ரிசல்ட் நயினார் உறுதியாக ஜெயிப்பார். எப்போனா இந்த 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் எடுக்கும்போது அங்கே காங்கிரஸ் தான் பெரும்பாலும் போட போகிறாங்க அப்படிலாம் பேசி ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகிற அன்னைக்கு காலையில் தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ராபர்ட் புருஸ்னு ஒருத்தர் இந்த தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்து திருநெல்வேலியில் போடுறாங்க. சரிங்களா? அப்படி போட்டும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், இப்படி ஒன்று அதுக்கப்புறம் ஆட்கள்லாம் அனுப்புகிறாங்க, ஒரு நயினார் ஜெயிச்சிருவார் போல இருக்கு, இன்னும் டைட்டாக வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்படி நேரோ டவுன் பண்ணி லேசர் ஃபோக்கஸாக வேலை செய்யும்போது ஒவ்வொரு தொகுதியாக கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், எலெக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட்டு. அதை யார் வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி வேலை செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பிஜேபி அந்த வேலையை திறம்பட செய்து, அதனால தான் அவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் செய்கிறாங்களா? இப்போ என்டிஏ அலையன்ஸ்க்கு பீகாரில் செஞ்சாங்க, தமிழ்நாட்டில் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதே மாதிரி இங்கே மைக்ரோ மேனேஜ் பண்ணி நுணுக்கமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க உறுதியாக இப்போ இருக்க 4 எம்எல்ஏ குறைஞ்சது 10 எம்எல் டபுள் டிஜிட் தொட்டுருவாங்க. என்டிஏன்ற கூட்டணியை பலப்படுத்த, ஆட்சியில் அமர வைக்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை பிஜேபி அமித்ஷா மோடி பண்ணுவாங்களா தமிழ்நாட்டில் இந்த முறை? பண்ணணும். யாராக இருந்தாலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்வாங்கல்ல, அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த முறை வந்து நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த போகிறோம் நாங்கள். அதனால தான் இப்போது அவங்க அண்ணாமலையை ஏன் மாற்றினாங்க? அவருக்கு இந்த அணி சேர்றதுல சில சிக்கல் இருக்குது, ஒத்து போக மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அவங்க தலைமையே அவங்க மாற்றுறாங்கன்னா சீரியஸ்னஸ் இல்லாமையாக மாற்றுவாங்க. சீரியஸாக ஏதோ ஒரு பேட்டில் இருக்குது, சீரியஸாக ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே களம் வந்து மாறும். ரைட். அண்ணாமலை இவங்களோட அடாப்ட் ஆகிடுவாடா, அகாமடேட் ஆகிட்டு அவர் பயணிப்பாரா? அகாமடேட் ஆகிட்டார்ல. இப்போ வந்து எடப்பாடி சிஎம் அதில் ஒன்றும் டவுட் இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறாரு, ஆக்டிவாக தானே இருக்காரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்றீங்க? அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அண்ணாமலை ஃபேக்டர்ன்றது உங்கள் பார்வையில் சார்? அண்ணாமலை ஒரு பலம்ங்க. பாஜகவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சியதில் அண்ணாமலையோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளோ பேர் பாஜகவில்
உறுப்பினர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் தான். அண்ணாமலையே ஒரு கரெக்டான சமயத்தில் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைமையை போட்டு தமிழ்நாடு பாஜகவுக்கு அவங்க வந்து குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க. இல்லைன்னா இப்போதான் அந்த டியூப் பண்ணிட்டாங்கல்ல. அரசியல் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு சமயத்தில் ஒன்று ப்ரியாரிட்டி இருக்கும். எலெக்ஷனே இல்லாத போது கட்சியை உயிர் போட வச்சுக்கிறது தான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். எலெக்ஷன் வரும்போது ஜெயிக்கிறது தான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். கரெக்டா? அதனால் நீங்கள் வந்து 8 மணி நேரம் தூங்கினா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். அதுக்காக தூங்கிட்டே இருக்க முடியுமா? 8 மணி நேரம் ஆனவுடனே எழுந்து வேலை பார்க்கணும்ல. வேலை பார்த்தா தான் பணம் வரும்னு சொல்கிறோம். அதுக்காக வேலையே பார்த்துன்னு இருந்தால் தூக்கமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்க வேண்டியதான். அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்ல. நம்மளே இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு, 120 கோடி பேர் இருக்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி இதெல்லாம் யோசிச்சு தானே சில வேலைகளை செய்வாங்க. எத்தனை முனை போட்டி இருக்கும் சார் 26ல்? ஆஸ் ஆன் டேட் 4 முனை போட்டி இருக்குது. திமுக அணி, அதிமுக அணி, விஜய், சீமான். விஜய் அதிமுக பக்கம் போனாலோ இல்லை விஜயே நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய அணியை அமைச்சு சீமான் அதுக்குள்ளே போனாலும் மும்முனை போட்டியாக ஆகும். அதுக்கு கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு. இருமுனை போட்டி கிடையவே கிடையாது. மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா விஜய் அங்கே போனால் சீமான் தனியாக தான் இருக்க போகிறாரு. இப்போதைக்கு நமக்கு தெரியுது 4 முனை போட்டி. இது 5 முனை 6 முனையெல்லாம் மாறாது. சில தொகுதிகளை வேணா யாராவது இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் நிற்கலாமே தவிர 4 முனை போட்டி தான் பெரும்பாலும். இதில் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன ரோல் பண்ண போகிறாங்க? அவங்க எல்லாம் எப்படி சரி கட்ட போகிறாங்கன்னே தெரியலையே. இவங்கெல்லாம் எங்கேயாவது போய் கரை சேருவாங்க, தனியாக நிற்க மாட்டாங்க, தனியாக களத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் ஒரு அணி மாதிரி நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்கிறாங்களே. அது இவங்கெல்லாம் தனி. இவங்கெல்லாம் அணி இல்லை, அணி இல்லை, இவங்கெல்லாம் தனி. இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம், யாராவது சேர்த்துக்கலாம். அவங்க தனியாக நின்று அதனால் அவர்களுக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை. 4 முனை போட்டி இப்போதைக்கு. விஜய் அலைன்ஸுக்காக முயற்சி வேறு கட்சிகள் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா எல்லாருமே? குறிப்பாக ஏன் காங்கிரஸ் விஜய் தாவேகா இந்த டாக் அதிகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அஃபிஷியலாகவே ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் சிதம்பரம் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு 5 குழுவை நாங்கள் போட்டிருக்கோம், இதெல்லாம் இந்த மாதிரி வதந்திகள் பரவுறதெல்லாம் இயல்பு தான், ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் பாருங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது எது அப்படி ஒரு டாக் போயிருக்கோ? ஒரு வேளை நீங்கள் விஜய் சைட்லேருந்து யோசிங்க. விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. ஆமாம், கரெக்டுங்களா? விஜய் ஏதோ ஒரு அணியை அமைக்கணும். அப்போது நீங்கள் விஜய் சைட்லேருந்து யோசிங்க. அவரோட ஆங்கிள்லேருந்து தனியாக போகிறது வேற, யாருமே தேவையில்லைன்னு தனியாக நிற்கிறது அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, நம்ம ஒரு அணியை கட்டமைப்போம்னா நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எதுக்காக அவங்க வரணும்னு ஒரு காரணம் இருக்குல்ல. சரி, அப்போது தேசிய கட்சினா பிஜேபி, காங்கிரஸ். பிஜேபி நீங்கள் கூப்பிட முடியாது. நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க பிஜேபியும் திமுகவும் எங்களுடைய எதிரி, அவங்க கொள்கை எதிரி, உங்கள் அரசியல் எதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அப்போ பிஜேபியிலனா அடுத்து யாரை கூப்பிடணும்? காங்கிரஸ் தான் கூப்பிடணும். அதனால் இன்னொன்று, காங்கிரஸ் திமுகக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு செக்யூலர் கலர் இருக்குது. காங்கிரஸ் இருக்கிற அணி செக்யூலர் அணி, இது மதவாத அணி, நம்ம அப்படித்தானே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறோம். சரி, அப்போ நீங்கள் காங்கிரஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு செக்யூலர்ன்ற ஒரு கலர் கிடைக்கிறதுக்கும் திமுக அணி வீக் ஆகுதுன்ற நரேட்டிவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பயன்படுன்றதுனால காங்கிரஸ் கூட கரம் கோக்க விஜய் அணி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் வராது, உறுதியாக வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய அப்சர்வேஷன். ஏன்னா பீகார் எலெக்ஷனில் அவங்க ஜெயித்திருந்தா கூட அந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க. பீகாரில் இப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்ச பிறகு 6 சீட்டு தான். இந்த விஷ பரீட்சையை காங்கிரஸ் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்தால் அதே போல் காங்கிரஸ்க்கு ஒரு செக்யூலர் கலர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிஜேபி கூட ஒரு கொள்கை எதிரின்னு வேற சொல்லிட்டாரு, பிஜேபி கூட சேர முடியாது விஜய். ஆனாலும் அதிமுக பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போயிட்டா அவங்க வெற்றியே பெற்று விடுவார்கள், அதிகாரத்துக்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சர்வே அப்படி தான் சொல்லுது, உங்கள் பார்வையும் அதுதான் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், அது மைனஸ் ஆகாதா? அப்படி போய் அவர் பிஜேபி ஏடிஎம்கே இருக்கிற அணியில் போனால் பிஜேபியோட விஜயம் சேர்ந்துட்டார் பாருங்கன்னு அது மைனஸ் ஆகாது? அது மைனஸ் ஆகாதுங்க. மைனஸ் ஆகும் எப்படின்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5% இதனால் ஏமாற்றம் அடைகிறாங்க, நாங்கள் இங்கே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் விஜயை ஃபாலோ பண்ணுற க்ரௌடு யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அவங்க வந்து விஜய் அப்படின்ற தனிநபர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புனால ஃபாலோ பண்ணுறவங்க. அதாவது விஜய் என்ன செஞ்சாலும் கரெக்ட், சரி, அவர் செய்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். 41 பேர் செத்து போயிட்டாங்க, அதுலேயே யாரும் விஜயை குறை சொல்ல, அவர் மேலே குறை குத்தம் இல்லை அப்படின்னா. நாங்கள் கரூரில் கிரவுண்ட்லலாம் பேசணும் மக்கள்கிட்ட, அவங்க ஆதரவாட்ட யாருக்குமே விஜய் மேலே கோவம் இல்லை. ஒரு உயிரிழப்பு 41 பேர் செத்த போதே அவர் மேலே கோவம் வராதவங்க அணி மாறுறதுனாலயா கோச்சிங் வெளில போயிட போகிறாங்க? இன்னொன்று, தலைவர்களுக்கு இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது, அந்த வெர்டிகல் ஸ்பிரிட். கருணாநிதி என்ன செஞ்சாலும் கரெக்ட்,
அவர் செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா தலைவர் சும்மா செய்ய மாட்டார் அப்படின்னு திமுக காரன் சொல்லுவான். கருணாநிதியை பிடிக்காதவங்க அவர் எது செஞ்சாலும் நல்லதே செஞ்சா கூட அவர் சும்மா அவருக்கு ஏதாவது கமிஷன் வரும் அதனால செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவான். இது வெர்டிகல் ஸ்பிரிட். இந்த அம்மா ஜெயலலிதாவை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அவங்க வந்து அயன் லேடி, அவங்க ஒன்று செய்யறாங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும், நமக்கு தெரியல, கரெக்டான சமயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்காதவங்க அவங்க என்ன செஞ்சாலும் வந்து அவங்களாம் சும்மாங்க ஒரு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவர் ஸ்டாலினுக்கோ இல்லை எடப்பாடிக்கோ அந்த வெர்டிகல் ஸ்பிரிட் ஃபாலோவர்ஸ் இல்லை. கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது, அவர் என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதோ, அவர் என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறதுக்கோ, ஸ்டாலின் என்ன செஞ்சாலும் தப்புன்னு இங்கே சொல்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் என்ன செஞ்சாலும் கரெக்ட்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடியை சொல்லுங்கள், அது இப்போ இல்லைல்ல, விஜய்க்கு அது இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ விஜயுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் விஜயை பற்றி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் லாஜிக்காகவே ஒன்று போட்டு இது தப்புன்னு சொன்னால் நல்லா கதறுன்னு போடுறான் கீழே. ஆமாம். அவள் அதுக்குள்ளே அந்த லாஜிக்கை தர்க்க ரீதியாக எதிர்க்கிறதுன்றது வேற, அதுக்குள்ளேயே அவங்க போல எங்கால் சொல்கிறாருன்னா கரெக்டாக சொல்லுவார், அவர் ஒன்று பண்ணுறாருன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும், உனக்கு வயிற்றுச்சல் நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவன் வந்து விஜயை அது ஒரு கல்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ஜான் ஆரோக்கியசாமியின் பாஷையில் சொல்லணும்னா அது உண்மையிலே ஒரு கல்ட்டு தான். கல்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறான். அதனால நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு வச்சிருக்க ஸ்கேலை இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணி இருந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் லாஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாது விஜய்க்குன்னு சொல்கிறது தான் லாஜிக். அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே அது வேற இல்லை. அது அந்த பக்கெட்டில் வந்து விழுமா, ஓட்டா விழுந்துருமா? விழும், 100% விழும். எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போதைக்கு உங்களுடைய அனுமானம்? நான் ஒரு தனியாக சொன்னால் நான் 15% சொன்னலைங்க. இந்த அணி கூட அவர் சேர்ந்துட்டாரு அப்படின்னா குறைந்தபட்சம் 20%க்கு மேலே அவங்களால இந்த அணிக்கு பயன் கிடைக்கும். ஓ, அணியா சேர்ந்தா? தனியா நின்னா 15% தான். இந்த க்ரௌட் இருக்குல்ல, இந்த க்ரௌட் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆனா ஒரு தொகுதிக்குள்ள நீங்க நேரோ டவுன் பண்ணி 2 லட்சம் வாக்காளர்ல விஜய் ஆதரவாளர் எவ்வளவு பேர், விஜய் பிடிக்கும்னு சொல்றாங்க, அதுல கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க எவ்வளவு பேர், நீ ஃபில்டர் போட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு 15,000-20,000 ஓட்டு வந்து நின்றோம். 20,000 ஓட்டு வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து டிவி கேபிள்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் முகமாக நான் பார்க்கறது, இப்போ சேலத்தில் பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு, ரைட்டு. இப்போ கரூரில் அந்த இன்சிடென்ட்டில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனார் அவர், மதியழகன் ஒரு ஃபேஸு, ஏன்னா அவரெல்லாம் தெரிஞ்சவங்க. டிவிக்கு புதுக்கோட்டையில் பர்வேஷ், இது ஒரு முகமாக இருக்கும். டிகே பிரபு சிவகங்கை, இதெல்லாம் ஒரு முகமாக எனக்கு தெரியும், அந்த பகுதியில் பரிச்சயமான முகம். மற்றவங்களாம் பரிச்சயமாக இருக்காங்களான்னு எனக்கே தெரியல, எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல. நான் ஒரு வேளை அவங்களோட பழகினாலோ பேசினாலோ தெரியலாம் அவங்க அங்கே செல்வாக்காக இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு KN நேரு நிற்கிற இடத்துலையோ, ஒரு விஜயபாஸ்கர் நிற்கிற இடத்துலையோ, ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துலையோ அங்கே எப்படி ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியும், அவங்களையும் மீறி எப்படி கன்சாலிடேட் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். நான் சொன்ன பதிலை தான் நீங்கள் இப்போ கேள்வியாக கேட்குறீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் தனியாக நின்னா சீட்டு வராது 20,000 ஓட்டு, அதுதான் நான் சொன்ன பதிலையே. நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும். இப்போ நான் சொன்ன பதிலை நீங்கள் கேள்வியாக மாற்றி கேட்குறீங்க, அது வராது. லாஜிக்கே இல்லையே சார், அது வராது. 20,000 லாஜிக்கே இல்லையே சார் அவங்களுக்கு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. அதைத்தான் சொன்னேன் முதல் பதில். என்ன சொன்னேன், அவர் தனியாக நின்னா டபுள் டிஜிட் சீட்டு வரதை விட கஷ்டங்க, விஜய் ஜெயிப்பாரு, இன்னொரு 4-5 பேர் தனித்த செல்வாக்கு இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. வெரைட்டி ரைஸா விஜய் பார்ட்டி? தனித்த செல்வாக்கு இருக்கும் ஜெயிப்பாங்க. நான் சொல்றேன் ஜெயிக்க முடியாது. வெரைட்டி ரைஸ் மாதிரி எல்லாம் கலந்து தான், கலப்படமாக தான் இருக்குது அது கட்சியே. அது அப்படித்தானே இருக்கும் ஒரு புது கட்சினா. அதை நம்ம வந்து நான் கேலி கிண்டலாம் பார்க்கல. நானும் கேலி கிண்டலா பார்க்கல சார், என்னால் அதில் பகுப்பாய்வு பண்ண முடியல. பண்ண முடியாது, பகுப்பாய்வு பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு புது கட்சி, இன்னும் ஒரு முறை கூட அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணல. ஃபேஸ் பண்ணாத போது நீங்கள் எப்படி வந்து அவங்களுடைய பலத்தை, இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸிங்க்கு 2 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே சண்டை போட்டவங்க அப்படின்னா நம்ம வந்து இவர் இத்தனை ரவுண்டு ஜெயிப்பார், இவர் இந்த ஸ்டைலில் அடிப்பார், இவர் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு, இவர் வந்து தொடர்ந்து நிற்பார், எத்தனை அடியை வாங்கினாலும் தாங்கி நிற்பார், 4 ரவுண்ட் நிற்பார், இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். புதுசாக ஒரு பிளேயர் உள்ள வருமோ அவரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது போது நீங்கள் எப்படி அவரை வந்து கணக்கிடுவீங்க? இல்லை சார், விஜய்க்கு இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து தனித்து நின்னா அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுது. ஆனால் விஜயகாந்துக்கு நம்ம அப்படி சொல்ல முடியல, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசணும்ல. அன்னைக்கு களம் வேறங்க. அன்னைக்கு வந்து 2-3 காரணங்கள் நான் சொல்கிறேன். விஜயகாந்துக்கு இருந்த ஆதரவாளர்களும் விஜய்க்கு இருக்கிற ஆதரவாளர்களும் வேற வேற. ரசிகர்கள் அப்படின்றதுனாலேயே 2 பேரும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே ஒரு கட்டமைப்பு இருந்தது, அந்த கட்டமைப்பு இப்போ வரைக்கும் இங்கே இல்லை. இங்கே அதை விட கூடுதலான எனர்ஜியும் எந்தூசியாசமும் இருக்குது இங்கே விஜய்கிட்ட. நீங்கள் இன்னைக்கு ஒரு தலைவர் வராரு, அவரை பார்க்கறதுக்கு தன்னெழுச்சியாக ஒரு லட்சக்கணக்கான பேர் திரண்டு போகிறான்னா எந்த கட்சியில் இன்றைக்கி அது நடக்கும்னு யோசிச்சு பாருங்க.
திமுக மாநாடு போட்டாலோ அதிமுக மாநாடு போட்டாலோ பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டியிருக்கு. இதுவும் ஆர்கனைஸ் பண்றது தானே சார், அழைச்சிட்டு வர்றது தானே. எல்லாரும் வாங்க தளபதி வராருன்னு தான் கூப்பிட்டு வராங்க. கம்பேரேட்டிவா நான் வந்து இப்போ 1,00,000 பேர் வந்தாங்க, 1,00,000 பேர் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். கம்பேரேட்டிவா இங்க அந்த எழுச்சி இருக்குல்ல, இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்கறதுக்கு எப்படி போவோம், ஐபிஎல் பார்க்க எல்லாரும் போவோம், சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு எப்படி போறாங்களோ அந்த மாதிரி கூட்டமா அது ஒரு ஆர்வம் இருக்கு, கூட்டமா வராங்க. இது ரொம்ப காலமா நம்ம பார்க்காத ஒரு விஷயம். இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி KN நேரு நிற்கிற இடத்துல, விஜயபாஸ்கர் நிற்கிற இடத்துல அவரை விட்டுட்டு எப்படி ஓட்டு போடுவாரோ போட மாட்டாங்க. அது குறைஞ்சிடும். அதிகபட்சம் நீங்க 15,000 20,000 ஓட்டு வாங்கி வச்சுப்பீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் 3வது இடத்துல இருப்பீங்க, இல்ல சில இடங்கள்ல 2வது இடத்துல இருப்பீங்க. உங்களுடைய நீண்ட கால அரசியல் பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். நீங்க வந்து தனியா நின்று இப்ப சீமான் நிக்கிறாருங்க, ஜெயிக்கிறதே இல்லை, 8% வாங்கி ஆனா நிக்கிறாரு, ஓட் ஷேர் வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு, இவ்வளவு ஆதரவு இருக்கு, இந்த தொகுதியில எனக்கு இவ்வளவு அவரால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 4-5 எலெக்ஷன் பார்த்துட்டாரு, எந்தெந்த தொகுதியில நமக்கு ஆதரவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, எந்த செக்டார் கிட்ட இருக்குன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். எத்தனை இடங்கள் நீங்க 2வது இடத்துக்கு வரீங்க, 3வது இடத்துக்கு வரீங்க. இப்போ இது முடிஞ்ச உடனேயே யார் ஆட்சி அமைச்சாலும் இம்மீடியட்டா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நீங்க அடுத்து உங்க கேண்டிடேட்டுகளை போட்டு மாநகராட்சிகளை கைப்பற்றுறது, சேலம் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, இப்போ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஃபைட்டு. இதில் தனியாக போய் நீங்கள் நின்று ஒரு 50-60 எம்எல்ஏ ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுன்றது கஷ்டம். அது யதார்த்தத்துக்கு பொருந்தாத விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் ஆதவர்ஜுனா பெரிய நம்பரே சொல்கிறாரு, எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாருல. ஆதவர்ஜுனா அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு, அந்த கட்சிக்காக வேலை செய்கிறாரு, கட்சி லேபிளுக்கு அவர் அப்படி சொல்லுவார். எனக்கு அந்த கட்டாயம் இல்லை, நான் ஏன் சொல்லணும்? இல்ல அவரு பெரிய நம்பிக்கையில இருக்காரு, அந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்க ஒரு கொண்டு வராங்க. அங்க இருக்காருங்க அவரு தான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். அவர் வந்து இப்ப சப்போஸ் என்ன மாதிரி சொல்றாரு வச்சுங்க, நம்ம தனியா போன கஷ்டம் இப்படிலாம் சொன்னா, ஏங்க நீங்களே எப்படி சொன்னா எப்படிங்கன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அவர் எப்படி சொல்ல முடியும்? உள்ளுக்குள்ளேயே அவருக்கு அந்த புரிதல் இருந்தா கூட அவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் உட்காந்துருக்க சேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேச முடியும். ஓகே, அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு, அவர் பேசுறாரு. எனக்கு கட்டாயம் இல்லை, நான் இருக்கிறத சொல்றேன். ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் இங்க பெரிய அளவுக்கு இருக்குது. அந்த நரேட்டிவ், அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றது இங்க கட்டமைக்கப்பட்டதோ அல்லது நரேட்டிவோ ஒன்று நடந்துட்டே இருக்குது இல்ல. இந்த முறையும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திரும்ப ஆபத்து உள்ள வரப்போகுது. ஆராசா ஒரு அறிவு திருவிழாவில் கூட சொல்றாரு, தம்பி உதயநிதி அவர்கள் புரிஞ்சுக்கணும், ஆபத்து நம்மளை நெருங்கிட்டு இருக்குதுன்றாரு. பிஜேபி தான் சொல்றாரு. ஸோ அது இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி எடுபடுமா, எப்படி இருக்கும்? பெரிய அளவில் எடுபடும் எனக்கு தோணலை. ஏன்னா முன்னாடி இருந்த பாஜக இப்போ இல்லை. முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை, அது நீர்த்து போச்சு. தமிழ்நாட்டில் இப்போ எல்லா கிராமங்கள்லையும் பாஜக உறுப்பினர் யாராவது இருக்காங்க. முன்னாடி கிராஸ் ரூட் லெவலுக்கு அந்த கட்சி போலங்க. ஒரு கட்சி எப்போவுமே புதுசாக வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஊரில் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்படி டேம்ல தண்ணி திறந்தா கடமடைக்கு போறதுக்கு கொஞ்சம் காலமாகுதோ அந்த மாதிரி கொஞ்சம் காலம் எடுத்துதான் எங்கேயோ ஒரு குக்கிராமங்கள் வரைக்கும் போகும். இன்னைக்கு குக்கிராமங்கள் வரைக்கும் பாஜக போயிருச்சுன்னா அந்த பாஜக இருக்க கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ யாரு? பீகார்ல இருந்து வந்த ஆளா கிளை செயலாளர் இருக்காரு? எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க, எங்க பெரியப்பா, என் சித்தப்பா பசங்க, என் மாமா பசங்க, இவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அதை எப்படி நான் ஏதோ ஒரு வடநாட்டு கட்சியா இப்ப நினைப்பேன்? ஓகே, அங்கிருந்து யாரோ 4 பேர் வராங்க, ஏதோ ஹிந்தியில பேசுறாங்க, கூட ஒருத்தர் நின்று டிரான்ஸ்லேட் பண்றாருன்ற காலம் போயிருச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. அண்ணாமலை யாரு? அண்ணாமலை என்ன பீகார்ல இருந்து வந்தவரா? அண்ணாமலை இங்கே பிறந்தாள் தான். அண்ணாமலை குப்புசாமி தானே அவரு. அண்ணாமலை குப்புசாமி தான் அவரு. அப்ப அவரு தமிழ்நாட்டுக்கார், நம்மால் தானே. தமிழி சவுந்தரராஜன் யாரு? எல்லாம் நம்மால். நயனா நாகேந்திரன் இன்னைக்கு யாரு? அப்போ இது எப்படி நீங்க பிஜேபின்ற ஸ்டிக்கர் இருக்கே தவிர முன்னாடி அது ஃப்ளேவரே வேற இல்ல. மறுபடியும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்களே திமுக. அவங்க பயன்படுத்துவாங்க, அவங்க கிட்ட அந்த ஆயுதம் இருக்கு, திருப்பி ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஏற்கனவே கொடுத்த பலனை கொடுக்குமானா இந்த முறை கொடுக்காதுன்னு நான் சொல்றேன். ஓ, அந்த அளவுக்கு நமுத்து போச்சுன்றீங்க. அது நமுத்து போச்சு, போர் அடிச்சிருச்சு, மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ஓ, இனி அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க. இந்த தேர்தலில் பிஜேபி எதிர்ப்புன்றது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஆயுதத்தின் மூலமா ஒரு 10% ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இதை சொன்னதுனால இப்போ நீங்க 5% ஓட்டு வாங்கலாம். பாதியா குறைஞ்சிருச்சு. திமுகவுக்கு இது கொஞ்சம் மைனஸ் தான். இது மைனஸ் தான். அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். எப்பவுமே ஒரு கட்சிக்கு ரெலவன்ஸ் வேணுங்க. நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் வேணும். அதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராங்கான காரணம், எனக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும். சரி, அவன் என்ன சொல்றான், வந்துட்டு போட்டான், ஏற்கனவே எங்க பக்கத்து வீட்டில் பிஜேபி தான் இருக்குது, எங்க தெருவில் பிஜேபி தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ எனக்கு வந்து பிரச்சனை. பிஜேபி வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்துச்சு. இன்னும் உள்ள விடமாட்டோம்னு நிற்கிறாங்களே, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்கல்ல, அவங்க வேல்முருகன் எல்லாரும். அவங்களாம் அதுதான் சொல்கிறேன், அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்க. அவங்க திமுக அணியில் இருக்காங்க. நாளைக்கு திரும்ப வந்து திமுக அணிலேருந்து வெளியில் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ திரும்ப இதையே பேசுவாரா?
அப்போ திரும்ப வந்து பண்பட்ட தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லுவார். அதனால் நாங்கள் பாஜகவை பார்க்கவில்லை, இந்த பண்பட்ட தலைவரை பார்க்கிறோம், அதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து தோளோடு தோள் கொடுக்குறோம் சொல்லுவார். பேசுறது எனக்கு அரசியல்னா 1000 காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும். சரி, அகைன் நான் விஜய்க்கே வரேன் சார். விஜய் எந்த தொகுதியில் நிற்பார்? விஜய் நிற்பாரா தேர்தலில்? உறுதியாக நிற்பார், நிற்க வேண்டும். நிற்கலை அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிடும். பிரசாந்த் கிஷோர் நிற்கலை. அவங்க பாருங்க, போட்ட ஆட்களில் 90-95% ஆட்கள் டெபாசிட் கூட வாங்கலை. ஆமாம், டெபாசிட் வாங்கலைன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். நீங்கள் 3வது தடவை 4வது தடவை வரதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் ரேஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டெபாசிட் வாங்கலைன்னா போலாகிற ஓட்டில், செல்லுபடி ஆகக்கூடிய ஓட்டில் 6ல் 1 பங்கு ஓட்டு நீங்கள் வாங்கணும். 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்கப்போ 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்கா அப்படின்னா அதில் எவ்வளோ செல்லுபடி ஆகுது அப்படின்னு பார்த்து அதில் 6ல் 1 பங்காவது வாங்கணும். அதுக்கு ஒரு மினிமம் தான் அது. அது கூட நீங்கள் வாங்கலை, அந்த ஓட்டு கூட உங்களுக்கு போடலன்னா உங்களெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்கல, உங்களை ஒரு கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ பிரசாந்த் கிஷோர் கட்சியை அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை பிரசாந்த் கிஷோரே ஊர் உலகத்துக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணவர். நான் மோடியை வின் பண்ண வச்சேன், மம்தாவை வின் பண்ண வச்சேன், ஐயா ஸ்டாலினை வின் பண்ண வச்சேன்னு பெருமை பேசினவர். அவரே அங்கே நிற்கலை பீகாரில். அவருடைய ஊரில் கட்சி தொடங்கி எல்லாத்துலேயும் வேட்பாளரை போட்டு அவர் நிற்காமல் போயிட்டார். ஆனால் விஜய் அப்படி ஒரு முடிவெல்லாம் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன். விஜய் உறுதியாக நிற்கணும். நிற்கலை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பின்னடைவு தான் கொண்டு வரும். இவங்கெல்லாம் எப்பவுமே தங்களை பாராட்டி பேசியே அந்த விஷயத்தையே கேட்டு கேட்டு உள்வாங்கினவங்க. திரு ரஜினிகாந்தும் அப்படிதான், அவர் அரசியலை விட்டு போயிட்டாரு. விஜயும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளும் அந்த வல்லமை, அந்த திறன் வேணும்ல, அந்த அந்த தடித்த ஒரு தோல் வேணும்ல, அதெல்லாம் விஜய் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரியல. அவர் அதிகமாக மக்களோட வந்து பழகி பேசி ப்ரெஸ் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணாதான் அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும். அந்த தடித்த தோல்லாம் அவருக்கு வந்துருச்சா, அந்த பக்குவம் வந்துருச்சான்றது எப்போ தெரியும்? நம்ம 10 கேள்வி கேட்டால் அந்த 10 கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு அதை பார்த்தாலும் தெரியும். அவர் வெறும் தனியாக வீடியோ மட்டுமே வெளியிட்டாரு, நம்ம கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்கிறாரு, நம்மளால் எப்படி அவர் மனசை புரிஞ்சிக்க முடியும்? இப்படியே தான் அவர் இந்த தேர்தலையே எதிர்கொள்ள போறாரா, அல்லது ஏதாவது சந்திப்பாரா, பேசுவாரா? அவரை நம்ம இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா, பார்க்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா விஜய் கிட்ட இருந்து? இப்படி போகிறது தான் சேஃப்னு அவங்க நினைக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வதும் மக்களோடு மக்களாக அடாப்ட் ஆகிறது, அந்த விஷயத்தெல்லாம் வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. இன்னொன்று, அதில் அந்த அச்சத்துக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்கொள்ள முடிகிற இடத்துக்கு தான் போகணும். அஞ்சுவது அஞ்சற்க பேதமை. ஆமாம், நீங்கள் எதிர்கொள்ள முடியாத இடத்துல போய் ட்ரோல் ஆகிறது போகாமே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே, முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் வந்து நம்ம ஒரு பேட்டி எடுத்தால் வந்து நிறுவனத்தில் பார்த்து இது போடலாம், இது போட வேணாம், எல்லாமே போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து பேட்டியை மட்டும் போடுறதில்ல. சேகர்பாபு நேற்று வந்து உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கேன்னு சொல்கிறத அவர் பேட்டி கொடுக்கல, உன்னையே தான் மைக்கில் திட்டுங்கிறேன்ற, உன்னதான் மைக்கில் திட்டுறேன்னு சொல்கிறது, யார் கூட பேசினாரோ ஆமாம், அதையும் சேர்த்து தான் போடுறாங்க. அவர் எக்ஸாக்டாக அந்த ப்ரெஸ் மீட் எதுக்கோ அதை தாண்டி இதுதான் வந்து வைரல் ஆகுது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த சூழலுக்கு நம்ம கிரவுண்டில் போய் மைக்கை நீட்டுறது. இப்போ ரஜினி முன்னாடி மைக்கை நீட்டி 4 வாட்டி அவர் பேசினார். அப்படி எனக்கு தெரியாது, தலை சுத்திருச்சு இப்படிலாம் சொன்னார். அது எவ்வளோ பெரிய ட்ரோல் ஆச்சு. அவர் அரசியலை விட்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வந்த பிறகு அவரை போங்க அனுப்புறதுக்கு அவர் இப்படி வீடியோ வெளியிட்டு நம்ம வந்து எலெக்ஷனை நோக்கி போகலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி தான். சீமான் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பழைய ஃபோர்ஸ். ஓகே, ஏன்னா முன்னாடிந்தே இருக்கிறாரு. சீமானுடைய பேட்டர்ன் நமக்கு தெரியும். தொடர்ந்து அவர் இதை தான் பேசிட்டு, அது வந்து நான் சொன்ன அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் மாதிரி ஒரு க்ரௌடு, சீமானை ஆதரிக்கிற கூட்டம், தமிழ் தேசியம் பேசுகிற கூட்டம், அவங்க சீமானை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் சீமான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் வந்து எளிமையாக மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அவர் PhD வாங்கியிருக்காரு. அவங்க தான் இவங்க எல்லாருமே பெஸ்ட்டு. எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்தீங்கனாலும் எளிமையாக புரிய வச்சிடும். இப்போ சிஎம் சொன்னார்ல, அந்த SIR படிவத்தை பார்த்தா எனக்கு தலை சுற்றுது, படித்தவங்களுக்கே புரியாது. ஆனால் சீமான் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டாரு வச்சுங்க, SIRலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோதான் அப்படி சொன்னால் எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிடும். அவ்வளோ எளிமையாக சொல்லி அதை புரிய வச்சிருவாரு. இவங்க எல்லாரை விட அந்த தெளிவுபடுத்துறது, கொண்டு போய் மக்களுக்கு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறது அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையில் விற்பனர் அவர் சீமான். 26 தேர்தல் உங்களை பொறுத்தவரையில் கடினம் தான், மிக மிக கடினம். என்னை பொறுத்த வைக்கல, இன்னைக்கு இருக்க தலைவர்களே கூட உறுதியா நாங்க இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருவோம். அவங்க உள்ள சொல்றாங்க 200+ வெளியில சொல்றது, அதான் சொல்ல வந்தேன். அவங்க மனசாட்சிப்படி அவங்கள நீங்க தனியா பார்த்து என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல கஷ்டம் தான், யோசிக்கிறோம். சரி, உறுதியா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சாரம், இப்பவே இவ்வளவு சுற்றுப்பயணம், கள ஆய்வு, 1 to 1 இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னா எதனால ஜெயிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாரை போட்டா அங்க ஜெயிக்க போறோன்றதான் தெரியும். அப்போ அமைதியா கூலா இருக்க வேண்டியது தானே.
ஓ, திமுக இப்போ நேர்காணல்லாம் மாவட்டம் தோறும் நேர்காணல்லாம் ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் மைக்ரோ, நான் பீகார்ல பிஜேபி என்ன பண்ணுச்சோ அதை திமுக இங்க பண்ண ஆரம்பிக்குது. மைக்ரோ மேனேஜ் பண்ணி என்ன பிரச்சனை சரி பண்ணுங்க, ம். அதெல்லாம் விட்டுறாதீங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிர்த்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறீங்க, ஆமா, அதை கேஸ் போட்டோன்னு உட்காந்துட்டு இருக்காங்களா? இங்கேயே கூடவே அவங்க தான் கூட ஃபார்ம் ஆளுங்க ஃபர்ஸ்ட் ஃபில் போய் பண்றாங்க. போய் இப்ப வேலையை பார்க்குறாங்கல்ல, ஆமா. கிரவுண்டே ஃபாலோ. அது ஏடிஎம்கே குற்றம் சாட்டுது. ஏங்க அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆ. திமுக வந்து இவங்க ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்லாம் நீக்குது அப்படி. அப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும். ஓகே. ம். நிறைய விஷயங்கள் சார், ரொம்ப இவ்வளோ நம்ம தெளிவாக நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், வர்ற நாட்கள்லையும் நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட்டோட பேசுவோம், நிறையா மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி பார்த்திபன் சார். நன்றி.